கொஞ்ச நாளாவே தமிழ் மொழிக்கும் தமிழ் கடவுள் முருகனுக்கும் ஒரு இழிவுபடுத்த மாதிரி பல பேர் பேசிட்டு இருக்காங்க. கீழடி அகழ்வாராய்ச்சியில கூட மதம் சார்ந்து ஒரு சிலை வழிபாடோ எதுவுமே நமக்கு கிடைக்கல. அப்படின்றப்போ அந்த காலத்து தமிழர்கள் இயற்கை மட்டும் தான் கொண்டிருக்காங்க. சோ இந்த மதங்கள்லாம் வரதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி உருவான மொழி தான் தமிழ். அப்படின்றப்போ அதை கொண்டு போய் ஒரு மதத்துக்குள்ள சுருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். உலகத்திலே பழமையான மொழி அப்படின்னு பார்த்தா தமிழ், சமஸ்கிருதம், கிரேக்கம், சுமேரியன், லெத்தின், இந்த மாதிரி பல மொழிகள் இருக்கு. இந்த மொழிகள்ல எதுவுமே இப்ப வரையும் நம்ம பேச்சு வழக்குல கிடையாது. அதாவது அதிகமா மக்கள் பேச மாட்டாங்க. ஆனா தமிழ்ன்றது அப்படி கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மொழியை பயன்படுத்தி இருக்காங்க. கீழடி அகழ்வாராய்ச்சியில நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த தமிழ் மொழின்றது நிறைய பரிமாணங்களை பார்த்திருக்கு. பார்த்தாலும் இன்னும் இது ஸ்டில் இட் இஸ் அ ஓல்ட் அண்ட் சர்வைவல் லாங்குவேஜ். சிகை கொற்றான் அப்படின்ற ஒருத்தவர், அவர் ஒரு வணிகர் அப்படின்னு சொல்றாங்க. அவரு தமிழ்நாட்டுல இருந்து ஈஜிப்ட் போய் அங்க போய் அவர் வணிகம் பண்ணியிருக்காரு. சோ இது மாதிரியான சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப தமிழ் எவ்வளவு ஒரு பழமையான மொழின்றது பார்க்கணும். இன்னொரு விஷயம், தமிழ்ல இருக்க இலக்கியங்கள் அகம் புறம் அப்படின்னு ஒரு மனிதர்கள் எப்படி நாகரிகமா வாழணும்ன்றத அந்த காலத்துல எழுதியிருக்காங்க. சோ அப்படின்றப்போ இது வெறும் லாங்குவேஜ் மட்டும் கிடையாது, இது நமக்கு ஒரு டோட்டல் கைடன்ஸ் மாதிரி. தமிழர்கள் அப்படின்னு சொல்றதுல நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது.